டேய் சண்முகம், டேய் என்னல விடிஞ்சிச்சா? மணி இப்போ 3 தான் ஆகுது. ஆனா இப்பவே அவ அறிவுக்கு பால் கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியால? அவ முகத்துல அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ அன்பா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான். இருக்காதா பின்ன? தாலி கட்டினதுல இருந்து அவன் மூஞ்ச பார்த்து சிரிக்க கூட முடியல அவளுக்கு. சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். எனக்கு பயமா இருக்குடா. பாவம், ரத்னா ரொம்ப நம்பிக்கையோட இருக்கான். நீ அவளை ஏமாத்திடாதடா. நீ பாட்டுக்கு அறிவழகனை பார்க்கலாம், பால் கொழுக்கட்டை கொடுக்கலான்னு அவளுக்கு நீ பெரிய நம்பிக்கை கொடுத்துட்ட. இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா? இல்லை, என் அப்பா முருகா இருக்கான், அவன் வழி காட்டுவான். நீ வேண்டா பாரு, நிச்சயம் ரத்தனா அறிவழகனை சந்திக்க தான் போதா. சரி, மீட் பண்ண வைக்கலாம், அது உன்னால முடியும். ஆனா பால் கொழுக்கட்டை எப்படி? விடுல, பாத்துக்கிட்டே இரு. அவனை சந்திக்க தான் போதா. அவ கையாலேயே அவனுக்கு பால் கொழுக்கட்டை ஊட்டி விட தான் போதா. டேய், இதெல்லாம் ஓவர் கான்பிடன்ஸ்டா. உன் தகுதியை மீறி வாக்கு கொடுத்துட்டு இருக்க, அப்புறம் அவஸ்தைப்பட போறது நீதான். என் தங்கச்சிகளுக்கு இது வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லி செய்யாம விட்டுருக்கனா? அவளுகளை என்னைக்காச்சும் நான் ஏமாத்திருக்கனா? ஆமா ஆமா, தங்கச்சிங்களை ஏமாத்த மாட்ட, என்னதான் ஏமாத்துவ. நான் போய் தூங்குறேன். உன்னை என்ன நான் அப்படி ஏமாத்திட்டேன்? எல்லா விஷயத்திலயும் தான். இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, தயவு செஞ்சு நீ தூங்க விடு. இல்லை, என்ன விஷயம் கேட்க சொல்லாம போனா என்ன அர்த்தம்? பேசாம படுறா, தூக்கம் வருது, நீ மதியா படுத்து தூங்கு. நம்மள நல்லா உறக்கத்துல இருந்தவனை எழுப்பி குழப்பி விட்டு தூங்குன்றியே, இப்ப எப்படி தூக்கம் வரா? நான் உன்னை எந்த விஷயத்துல ஏமாத்துறேன்? டேய், இப்ப நீ தூங்கு, கனவுல வந்து சொல்றேன். கனவுல வந்து சொல்லுதியா?